மார்னிங் மக்களே. இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக வந்து வயநாட்டில் தான் இருக்கோம். கிளைமேட் சுத்தமாக மாறுற மாதிரி தெரில. இன்னும் நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. யாராவது வயநாடு வரீங்கன்னா இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இப்போதைக்கு எந்த பிளேஸையும் சுற்றி பார்க்கல. அந்த ஒரே டேம் மட்டும் தான் பார்த்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போகிறத விட அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் ஓப்பன் இல்லை. கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இங்கேருந்து திரும்ப சென்னை போயிடலாம் அப்படின்ட்டு. அதுலேயுமே இப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டோம். சரி சென்னை போகிறோம், அதனால் இப்போ இங்கேருந்து வந்து கோழிக்கோட் போயிட்டு கோழிக்கோட்லேருந்து கோழிக்கோட்லேருந்து பைக்கை வந்து ட்ரெயினில் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அதனால் திரும்ப வந்து ஓட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அதனால் வந்து சரி நம்மளும் வந்து ட்ரெயின்லேயே போயிடலாம், சரி நமக்கு வந்து காசு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நானும் பிளான் பண்ணிட்டேன். இப்போது வந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து வந்து கோழிக்கோட் போயிட்டு கோழிக்கோட்லேருந்து பைக் வந்து ட்ரெயினில் போட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நமக்கு இங்கேருந்து கோழிக்கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் போகிறதுக்கு வந்து 3 ஹவர்ஸ் காட்டுது இங்கேருந்து. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹில்ஸில் இருக்கும். இப்போ நம்ம இறங்கிட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, வந்து எதுவும் சுற்றி பார்க்க முடியல. வெறுப்பாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு நெக்ஸ்ட் ரைடு கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். இன்டர்நேஷ்னல் ரைடு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் போகிறதுக்கு எனக்கும் டைம் கிடைக்கல. சீக்கிரம் பண்ணுவோம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கேயே மழை எப்படி பெஞ்சிட்டு மட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. அதனால் வந்து அடித்து தள்ளுது. ஆனால் பட் இங்கே ஒரு சின்ன குட்டி ரிவர் போயிட்டுருக்கு. குட்டியில் ரொம்ப பெரிய ரிவர் தான். இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஓடுது பாருங்கள். கீழே இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படியே வந்து டவுனில் வந்து இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. இந்த ரிவரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து யானைங்க வந்து தண்ணி குடிக்குமா கீழே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடு வழியாக போயிட்டு அப்படி அந்த பக்கமாக கீழே இறங்கி அங்கே போய் தண்ணி குடிக்கும் இந்த பக்கம். அதுதான் இந்த ரிவர் வியூ. யானைங்க கூட பார்க்கலாமா, லக் இருந்தால் பார்க்கலாமா. நம்ம ரூம் பாருங்கள், இதான் என்னோடய ரூம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ரொம்ப வந்து கேவலமாக தான் இருக்குது. சரி வேறு வழி இல்லை இப்போதைக்கு நமக்கும். சரி ரிட்டன் சென்னை போகலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரைட் சீக்கிரம் பிளான் பண்ணுறேன். ஆனால் பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட்டு தான் இங்கே. ஃபுல்லாகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டு வந்தோம். ஒரு சில இடத்துல வந்து ஏரியா ரொம்ப வளைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க. நீங்கள் கொஞ்சம் வரதான். ஆனால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து கிளைமேட் எப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஃபுல் ஃபாகாக இருக்குமா. நீங்கள் வரதாக இருந்தால் நீங்கள் அந்த டைம் வரலாம் இங்கே. சரி ஓகே மக்களே, இப்போதைக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டு வ்ளாக் பண்ணுறேன், பார்ப்போம். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தாமரைசேரி வியூ பாயிண்ட் ஒரு பிளேஸில் இருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வயநாடு தான். ஓகே ஃபைன், வயநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. இங்கேருந்து இது ஃபுல்லாகவே ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, வீடு, ஹாஸ்டல்ஸு நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதனால தான் சரி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மழை வர பெஞ்சுது. அதனால தான் சரி ஒழுங்காக வ்ளாகும் பண்ண முடியல. கோப்ரோ மாட்டிட்டு
இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ வந்து கோழிக்கோடு தான் போவோம். இங்கேருந்து நமக்கு வந்து கோழிக்கோடு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்ன ஏது நம்ம அங்கே ஃபைன் பார்ப்போம், என்ன பண்ணலாம் ஏது என்ன ஐடியா வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து பைக் நிப்பாட்டின இடத்துல பைக் வரை கீழே வர விழுந்துருச்சு. காட்டுறேன் பாருங்க. பைக்கை நிப்பாட்டி பைக்கு கீழே விழுந்து பாருங்க, லிவரே பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆகி பேக்லாம் கீழே விழுந்துச்சு, சரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். பார்த்தீங்கன்னா லிவர் வேறு ஃபுல்லாக பெண்டு. நம்ம வெறும் ஒரு 2 ஃபிங்கர் தான் நம்ம வைக்க முடியாதுல்ல. பரவாயில்ல, போகலாம், வச்சுட்டு போக வேண்டியது தான். சரி, ஓகே மக்கள், இதோ நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு நான் ஃபைன் பார்ப்போம். நாங்கள் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பைக் வந்து பார்சல் போடுறதுக்கு வந்து கோழிக்கோடு ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே வந்து வெளியே வந்து பார்சலுக்கு வந்து 500 ரூபா கேட்குறாங்க. அப்புறம் உள்ளே போய் டிக்கெட் வேறு வாங்கணும் அதுக்கு. இப்போ பாருங்கள், பைக்கை பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா பெட்ரோலும் எடுத்துகிட்டு பார்சல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.